நாட்டில் இடம்பெற்ற மேலும் பல செய்திகளின் தொகுப்பு அடுத்து. கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களமும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் இணைந்து நடத்திய சர்வதேச முதியோர் தின நிகழ்வுகள் மட்டக்களப்பு மகஜன கல்லூரியில் நடைபெற்றன. நிம்மதியான நகரில் குதூகலமான முதுமையினை கழித்தல் என்ற துணிப்பொருளில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன்போது சிரேஷ்ட பிரஜைகள் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மஸ்கெலியா மறைத்தோட்டத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று முற்பகல் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மறைத்தோட்டத்தைச் சேர்ந்த 33 வயதான ஆணொருவரே குளவிக்கோட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று அக்குரச போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத துப்பாக்கியுடன் அக்குரச தெதியகல வனப்பகுதியில் மிருகங்களை வேட்டையாடிய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். 60 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே கைது செய்யப்பட்டுள்ளார்.